லஞ்சுக்கு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஆனால் நார்மலாக செய்கிற மெத்தடில் இல்லாமல் ஹரியாலி ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 2 டம்ளர் பாஸ்மதி அரிசியை முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பிடி மல்லி இலை, ஒரு கைப்பிடி புதினா, அது கூடவே கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா, தயிர் சேர்த்துட்டு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இதில் தயிர் சேர்த்துருக்கிறதுனால தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய், நெய் சேர்த்துட்டு பிரியாணி ஸ்பைசஸ், அது கூட 3 மீடியம் சைஸ் வெங்காயம், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் சேர்த்து நல்லா ராஸ்மெல் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அது கூடவே 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ரைஸ் ஆட் பண்ணி மூடி போட்டு 10 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் ஹீட் பண்ணுங்க. இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக மல்லி இலை, புதினா, நெய் சேர்த்து திருப்பியும் க்ளோஸ் பண்ணி தம் போட்டு தம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா சிம்பிள் அண்ட் டேஸ்டான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடும். ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை